ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 18/8/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சமநோக்கு நாள், கரிநாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 6:15 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம், இருப்பு 5 நாழிகை 5 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று மாலை 6:39 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:28 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசிரிடம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:58 மணி வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 7:43 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 6:39 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:28 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அதேமாரி சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஓம் நம சிவாய 108 தடவை சொல்லிட்டு பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சந்திரன், மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது, கன்னிராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அற்புதமான ஒரு மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைரியம். ஸோ காலையில் மனமகிழ்ச்சியும் மாலையில் மன தைரியமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத ஒரு பண வரவு இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு, இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டேரெண்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் அலைச்சல் இருந்தாலும் அது வீண் அலைச்சலாக இருக்காது, ஆதாயமுள்ள அலைச்சலாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள்.
இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விருப்பஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்கள் ஜென்மராசிக்கு வந்து உட்காந்துடுறார். ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கார், 2 பேரும் சேர்ந்துடுறார். இருந்தாலும் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எதிர்பாராத சுப செலவுகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஏதாவது ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் ஓரமாக காம்பவுண்டு வாஷரில் வெளியில் போட்டுருங்க. அற்புதமாக எறும்புகள்லாம் சாப்பிட்ரும். உங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய விருப்பஸ்தானம் மோட்சஸ்தானத்தில் குரு பகவான் இணைகிறார். எதிர்பாராத சில செலவுகள் வந்தாலும் அற்புதமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வரவுகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 16ஆம் இடத்துக்கு வந்து அப்படியே குரு பகவானோட சேர்ந்துடுறார். ஸோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக சாயந்தரத்துக்கு மேலே கிடைக்கிது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுப்புகளுக்கெல்லாம் நிறைய இருக்கிறதுனால திணறுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு, அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். தொழில் வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு
உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில் சந்திரபகவான் உங்கள்ட்ட அஷ்டம ராசியில் தான் இருக்கிற, சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு வந்து குரு பகவானோடு இணைகிறார். அற்புதமான ஒரு மன நிம்மதி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகன பயணங்கள்லையும் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் அருமையாக கிடைக்கும். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அவர் அப்படியே அஷ்டம ராசிக்கு வந்துடுவார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே அங்கே குரு பகவான் உட்காந்துட்டுவார். கவனமாக இருக்கணும், சரியா? ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு அதிகரிப்பதால் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை சந்தோஷத்தை காண்பீர்கள். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களிடம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகிரோன ரோகஸ்தானத்தில் தான் இருக்கார். உத்தியோகத்தில் கடுமையாக போராடினாலும் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். பரபரப்பாக இருப்பீர்கள். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வதந்திகளை நம்பாமல் சில வேலைகளை அற்புதமாக செய்யுங்கள். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 ஏலம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட வஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல தான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். காலையில் அப்படியே நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிரத்தையாக அற்புதமாக இருக்கும். அவரே ராசி மாறி சாயந்தரம் அந்த சந்திரபகவான் உங்களோட 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகிரோன ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். கூடவே குரு பகவான் இருக்கார். ஸோ கொஞ்சம் சாயந்தரத்துக்கு மேல் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள்.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். ஆக மொத்தம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல வந்து குரு பகவானோடு இணைகிறார். அற்புதமான ஒரு நாள் சாயந்தரத்துக்கு மேலே. இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஆவலாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை அருமையாக அமையும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனதைரியமும் மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள். ஆக மொத்தம் சூப்பர் டூப்பர். ஓகே, இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக சில வேலைகளை மாற்றங்கள் செய்வீர்கள். அதேபோல் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல சந்தோஷமான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் உங்கள் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.